அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 28 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இல்லை நியூஸ் கூட வச்சுக்கலாம். அதுவும் முழுக்க இன்றைய தகவல் தான். ஸோ பழைய தகவல்லாம் கிடையாது, முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்களில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இவங்க யார்ட்டையாவது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முடிடுங்க. நான் ஒரு செபிஸ்டர் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்ற சேனல் தான். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். அதுவும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இதுதான் வழக்கமான டிஸ்க்ளைமர். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஷேரு, போனஸு, ஸ்பிட் இருக்குது, ஒரு ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், ரைட் இஷ்யூ, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், அப்புறம் டாடா மோட்டார் டிவிஆர் மேஜரோட ரேஷியோ கேல்குலேட்டர் இது போட்டிருந்தோம். அதில் உள்ள சில கேள்விக்கான பதில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் லிமிடெட். 287 ரூபா கரண்ட் பேஸு, 2 ரூபா டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் 6% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ கொஞ்சம் டவுட் இருக்குது, அதில் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் லிமிடெட். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 297 ரூபா கரண்ட் பேஸு, 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 10 செப்டம்பராக இருக்கலாம். கொஞ்சம் டவுட் இருக்குது, வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அதேமாதிரி நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் நெல்லை தமிழ், அதேமாதிரி ப்ளஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தமிழ் தெரிஞ்சால் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு என் வார்த்தை புரியும்னு நமக்கு நினைக்கிறேன். மற்றபடி வேறு மொழிக்காரங்க கொஞ்சம் இந்த கொஞ்சமாக தமிழ் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னோடய வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்னோடய வார்த்தையோட தெளிவும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் வேணால் ஸ்லைடாக பாருங்கள். ஸோ ஒன்லி ஸ்லைடாக பாருங்கள், அதில் இருக்கிறது என்னங்கிறத படிங்க. நீங்கள் வேறு எதாவது பாட்டு கேட்டுட்டோ ஏதாவது கேட்டுட்டு இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ், சிம்பிள் இங்கிலீஷ் தான். 407 ரூபா ஷேரு, 7 ரூபா டிவிடெண்டில் 1.3%. ரெக்கார்ட் வந்து 11 செப்டம்பர். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எஸ்என்எல் பியரிங் லிமிடெட். இப்படி நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பெருசாக நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மற்ற மொழிக்காரங்க இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்லைடாக பாருங்கள். ஸோ இது கூட நான் தமிழாக சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியாதான்னு எனக்கும் தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டெக்கோ ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 955 ரூபா கரண்ட் பேஸு, 8 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது, 3/4%க்கு 1% இடையில வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எல்டெக்கோ ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் லிமிடெட் 472 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 20 ரூபா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 6%. ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர். செக்டர் வந்து டிராக்டர்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட். கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 1773 ரூபா கரண்ட் பேஸு, 1 ரூபா 44 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கான டிவிடெண்ட் தான், 1000 ரூபா ஷேரு, சின்ன டிவிடெண்ட் தான். ஸோ ஸ்டாக் நிறைய பேர் இருக்குங்கிற ஒரு எண்ணத்துக்காக இது அப்டேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சின்ன டிவிடெண்டாக இருந்தாலும். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. போன தடவை நல்ல டிவிடெண்ட் கொடுத்தாங்க 7 ரூபா. ஸோ இப்போ கொடுத்தது கம்மியானது. ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் பெரிய டிவிடெண்டாக தராங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் பேஸு, 10 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 4%க்கும் குறைவு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 செப்டம்பர். செக்டர் வந்து என்பிஎஃப்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பைசாலோ டிஜிட்டல். ஹெச்எம்ஏ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 51 ரூபா கரண்ட் பேஸு, 30 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து மீட்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, அது நம்ம மாமிசம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஹெச்எம்ஏ அக்ரோ. ஹரியானா லெதர் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 91 ரூபா கரண்ட் பேஸு, 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1%. ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து கமாட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஹரியானா லெதர். எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 30 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு பெனி ஸ்டாக்னா ரிஸ்க் கூட தான் வரும். ஸோ இந்த ஸ்டாக் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. இதில் 5 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான், 4%க்கும் குறைவு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 23 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். ப்ராக்டர் அண்ட் கேம்பல் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் 16,980 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 17,000 வச்சுக்கோங்க. இவங்க வந்து நீங்கள் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 81 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு ஜூன் 2024.
ஸோ இது வந்து இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 46% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர்லி 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மற்றபடி EBITDA, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா செலவினங்கள் அதிகரிச்சனால ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. இந்த காரணத்தினால தான் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ராக்டர் அண்ட் கேம்பிளோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதேமாதிரி கம்பெனி இன்றைக்கி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 95 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5%. இதுதான் 95 ரூபா டிவிடெண்டாக இருந்தாலும் கரண்ட் ப்ரைஸ்க்கு அது ரொம்ப சின்ன டிவிடெண்ட் தான். வருஷத்தில் 2 இல்லை 3 டிவிடெண்ட் தராங்க நம்ம ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர். இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 23 செப்டம்பர். செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர். ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ ரிஸ்க்குங்கிறது கூட தான் இருக்குது. 4 ரூபா கரண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 9 செப்டம்பர் தான் ரெக்கார்டு. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 2 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு எஸ்டேட்டுக்கு அப்புறம். ஸோ ரெக்கார்ட் வந்து 9 செப்டம்பர். செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ். வைசாலி ஃபார்மா லிமிடெட் 190 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. அதோட போனஸும் அறிவிச்சிருக்காங்க. 1:5 ஸ்பிட் தராங்க. ஃபேஸலி இப்போ 10 இருக்குது, அதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகுது. அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 1:1. ஸோ ஒரு ஷேரு 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். 5 ஷேருக்கு 5 ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேரு 10 ஷேராக மாறுது. இதுக்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். ஏன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க ரெக்கார்ட்லாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, பைபேக் இதுக்காக பெரும்பாலும் ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. ஏன்னா சில ஸ்டாக்கில் தான் மூவ்மெண்ட் இருக்கும், சில ஸ்டாக்கில் மூவ்மெண்ட் இருக்காது. அது எந்த ஸ்டாக்குங்கிறது தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டனிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், டானியா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. 42 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 3,74 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் 3-4 ஆர். ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 444 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர்டர் கிடச்சிருக்கு. லெட்டர் ஆஃப் அவார்டு கிடச்சிருக்கு 3. அந்த 3ஓட டோட்டலில் தான் பார்த்திங்கன்னா இந்த 4,469 கோடிக்கான ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். இது வந்து எந்த கம்பெனிங்கிறது தெரியல. நிறைய 3 கம்பெனி சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் திரிபுராங்கிறது போன ஸ்லைடோட காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் 596 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு 14,89 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்து அலியன்ஸ் சன்ஸ் ஆயில் ஃபீல்டு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். இது வந்து UAE உள்ள கம்பெனி. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டர் தான் கிடச்சிருக்கு நம்ம ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெடுக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது, அது கிடச்சிருக்கு. ஸோ சப்சிடி கிடச்சா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். DCX சிஸ்டம் லிமிடெட் 346 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 187,29 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் ரூபாய்க்கு. ஸோ ஃபாரினில் தான் ஆர்டர் கிடச்சிருக்கு, இன்டர்நேஷனல் ஆர்டர் தான். ஸோ கொடுத்தது ஒரு ஓவர்சீஸ் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. சுனிதா டூல்ஸ் லிமிடெட் 679 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 37 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி டிஸ்கஸ் பண்ண, அது வந்து கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிடெட் 1980 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 296 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 1300 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 350 கோடியே 35 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் பல்கோ. ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 29 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 105 கோடியே 57 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. லொக்கேஷன் மட்டும் குஜராத் சொல்லியிருக்காங்க, அங்கே தான் இந்த ஒரு வேலை நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா KIC இன்டர்நேஷனல் லிமிடெட் 868 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1171 கோடிக்கான ஆர்டர். இது வந்து நிறைய ஆர்டர், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. R&D அப்படின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்மிஷனு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னு. ஸோ அதுக்கெல்லாம் கிடைச்ச மொத்த ஆர்டர் தான் 1171 கோடி. முக்கியமாக இந்த ஆர்டர் ஃபுல்லாகவே வந்தது மிடில் ஈஸ்ட், அதாவது நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சவுதி அரேபியா, இங்கே தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம KIC இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் லிமிடெட் 26 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஃபேஸலி 10 ரூபாவில் இருக்குது. செக்டான பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக கம்பெனி கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா நிதி திரட்ட போகிறாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ ரைட் இஷ்யூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 ரூபான்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ டோட்டலாக 18 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ தராங்க. அதே மாதிரி இந்த ரைட் இஷ்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 செப்டம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் நமக்கு ரைட் இஷ்யூ என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஸோ பட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஷியோ தான். நீங்கள் 103 ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 8 ஷேர் தான் ரைட் இஷ்யூவில் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். 6 ஷேர் கிடைக்கும். ஸோ 103 ஷேருக்கு 8 ஷேர் 6 ஷேர் கிடைக்கிது. ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 19 செப்டம்பர், க்ளோஸ் ஆகிறது 1 அக்டோபர்.
ஸோ அந்த இடைப்பட்ட காலம் தான் அது நம்ம ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணதுக்கான காலம். பட் இந்த ரைட் இஷ்யூ ஆரி ஷேர் ட்ரேட் ஆகிற காலம்னு பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர். இந்த இடைப்பட்ட காலம் தான் அது ட்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகாது, லாப்ஸ் ஆயிரும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பை செல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மற்றபடி அப்ளை பண்ணதுக்கு வந்து 1 அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குது. ரைட் இஷ்யூங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் லாஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முழுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்கிறது கேரண்டி கிடையாது. ஒரு 90-80% சான்ஸ் இருக்குது, பேலன்ஸ் வந்து சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஜே டப்பாரியா ப்ராஜெக்ட் லிமிடெட். 29 ரூபா கரண்ட் பேஸு. 31 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முழுப்போன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த டப்பாரியா வந்து நீங்கள் பழைய டப்பாரி நினச்சிடாங்க, இது வாங்கக்கூடிய டப்பாரி தான். பட் ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருக்குது இந்த டப்பாரியாலாம். ஸோ அந்த டப்பாரியாங்கிறது வாங்க முடியாது, அது ஃபண்டமெண்டலி சூப்பர். இது அந்த டப்பாரியா வந்து ப்ராஜெக்ட்டு, அது டப்பாரியா டூல்ஸு. ஸோ அதனால் அதுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 31 ஆகஸ்ட்டில் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து மூடுவோம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது என்னென்ன 1, 2 இல்லை 5ங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தம்ப்லைனில் போட்ட மாதிரி டிவைன் மன்னன் வேதாந்தா லிமிடெட். 465 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 செப்டம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஸோ இதற்கான ரெக்வயர்ட் வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 செப்டம்பர் தான் ரெக்வயர்ட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடு மெட்டல்ஸில் இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி மேலே ஒரு 11 ரூபாயும் ஆகஸ்ட்டில் ஒரு 4 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 4 ரூபாலேருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் இல்லை 20 ரூபா வரைக்கும் கூட கொடுக்கலாம். அது கம்பெனியோட பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டிவிடெண்ட் மன்னன் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. அடுத்து நம்ம பார்க்குறது அவுரங்காபாத் டிஸ்டிலரிஸ் லிமிடெட். 350 ரூபா கரண்ட் பேஸு. இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் லாட் சைஸு 500 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. ஸோ இந்த எஸ்எம்இ கேட்டகரிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் சொல்லுவாங்க, ஏன்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும்னு. பட் நண்பர் ஒருவர் சென்னிமலை அவர் வாங்கின ஸ்டாக்கு ஆக்சுவலி அவர் நான் நியூஸ் சொல்லதுக்கு முன்னாடியே வாங்கிட்டார். அதோட லக்கு தான். இந்த போனஸ் நியூஸ் வந்தாங்களா இப்போ தொடர்ந்து ஸ்டாக்கு 81 ரூபாவில் இருந்த ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 ரூபாய்க்கு மாறி இருக்குது. அந்த சமீரா அக்ரோங்கிற ஒரு கம்பெனி. பட் ரொம்ப ரிஸ்க்கானது. பட் அவர் ரிஸ்க் எடுத்ததுக்கு அவர் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நியூஸ் வந்து எல்லா ஸ்டாக்குமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது, அது நம்ம லக்கை பொறுத்தும் இருக்குது. பட் அந்த நண்பரை வந்து நான் சொல்லதுக்கு முன்னாடியே வாங்கின ஸ்டாக்கு தான். பட் இந்த நியூஸ் வந்து நான் அவர் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் அந்த நியூஸ் சொன்னோடனே அவருக்கு வந்து அது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆகிட்டு. ஸோ நியூஸோட பெனிஃபிட்டுங்கிறது அதுதான். நீங்கள் அதுக்காக ஒரு ஆசைப்பட்ட ஒரு ஷேரை வாங்கிறத விட ஆல்ரெடி அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணும்போது அந்த நியூஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகரிக்கும். அது வந்து எல்லா ஷேர்லையும் நடக்காது, குறிப்பிட்ட ஷேரில் நடக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களும் எஸ்எம்இ கேட்டகரி தான். மினிமம் குவான்டிட்டி 500 குவான்டிட்டி. இவங்களோட போர்டு மீட்டிங் வந்து 2 செப்டம்பரில் இருக்குது. அந்த 2 செப்டம்பரில் போனஸ் கொடுத்து முழுப்போன்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பிரிவேஸ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. நம்ம அவுரங்காபாத் டிஸ்டிலரிஸ் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா மோட்டரை நேற்று நம்ம ஒரு கால்குலேட்டர் போட்டிருப்போம். அதில் உள்ள சின்ன டவுட்டு தான். நண்பர் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி இந்த கால்குலேட்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்க, டைப் பண்ண முடியல, அதில் அந்த செலக்ட் பண்ண முடியல, இண்டிவிஜுவல் கேட்டகரி இதெல்லாம் செலக்ட் பண்ண முடியலன்னு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலவே டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷனும் வரைய மாட்டேங்க. நான் ட்ரை பண்ணேன். ஸோ மொபைலவே நீங்கள் இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எடிட்டிங் ஆப்ஷனே உங்களுக்கு வராது, ஒரு நிமிடம் நீங்கள் டைப் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு சிஸ்டம்லேருந்து இந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும், எனேபிள் எடிட்டிங்னு இந்த டாப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இதை ஒரு தடவை நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆனது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் நம்ம கேட்டகரி கேட்குது. ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல்னால் நம்மளாம் ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலில் தான் வருவோம். ஸோ ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலில் செலக்ட் பண்ணுங்கள். 12 மாதமா இல்லை 12 மாதத்துக்கு மேலேயா, அதாவது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மாங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நண்பர் ஒரு கேட்டிருந்தார், அதுக்கும் கமெண்ட்டு நான் நேற்று எதிர்பார்த்தேன் இப்படி ஒரு கமெண்ட் வரும்னு. அதே மாதிரி அந்த பிரபாகரன் ஒரு நண்பர் அவர் அடிக்கடிக்கு நல்லா கேள்வி கேட்பார். ஸோ கேட்டிருந்தாரு, இதே மாதிரி எனக்கு பாதி ஷேர் போன 12 மாதத்துக்கு முன்னாடியும் பாதி ஷேர் வந்து 12 மாதத்துக்கு அப்புறமும் வச்சுருக்கேன். அதாவது லாங் டைம்லேயும் பாதி வச்சுருக்கேன், ஷார்ட் டைம்லேயும் பாதி வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி அப்ளை பண்ணதுன்னா அதை வந்து அப்ளை பண்ணதுக்கு எங்கள் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த கேல்குலேட்டர் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக ஒன்றும் காட்ட மாட்டேங்க. இதில் நான் பார்த்த குறிப்பிட்ட முக்கியமானது சொல்கிறேன். நீங்கள் இந்த 12 மாதம் மோர் தென் 12 மந்த்து லெஸ் தென் 12 மந்த் எது போட்டாலுமே அது பெரிய வித்தியாசம் ஒன்றும் வர மாட்டாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வெறும் குவான்டிட்டியை போடுங்க. குவான்டிட்டி போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு இதில் நான் முக்கியமாக நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 ஷேர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஷேருமே டிலீட் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த செல் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு போகிற ஷேரில் வந்து வித் ஹோல்டிங் டேக்ஸுக்காண்டி ஒரு நம்ம ஷேரை வந்து செல் பண்ணி அதை வந்து டேக்ஸை பே பண்ணிடுவாங்க. அதுக்கு நண்பர் ஒரு சொல்லியிருந்தார், இது மாதிரி இவங்க இப்படி டேக்ஸ் எனக்கு வந்து அவர் எவ்வளோ 100 ஷேர் என்னமோ வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், 2 ஷேர் என்னமோ பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி நான் அதுக்கு இந்த 2 ஷேரை நான் விற்கிறதுக்கு பதில் நான் இன்றைக்கே மார்க்கெட்டில் விற்றுட்டு வெளியே போயிடுறேன், எனக்கு அந்த 2 ஷேரோட ப்ராஃபிட்டாவது கிடைக்கும், இல்லைனா 2 ஷேர் எனக்கு வந்து 2000 கிட்ட 1700 கிட்ட லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் என்னென்னா இந்த 2 ஷேர் அவங்க விற்று அவங்க பாதி பேமெண்ட்டாகவும் உங்களுக்கு கொடுக்கலாம்,
அது எப்படி கொடுப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு புது இது, நம்மளுக்கும் அந்த நாலேஜ் அவ்வளோ இல்லை. ஸோ இது எப்படி கொடுப்பாங்கிறது நம்மளுக்கு கேரண்டியாக தெரியல. பட் 2 ஷேரை விற்றுருவாங்க. அதை நம்ம ஒரு 2 ஷேர் கம்மியாக தான் தருவாங்க. 100 ஷேர் வச்சுருந்தா அந்த 2 ஷேருக்கு வந்து அவங்க விற்றுட்டு நம்ம பேரில் அவங்க டேக்ஸ் பே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. அது மீதி அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பே பண்ணதை நீங்கள் ரீக்ளைம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வருஷம் ஐடி ஃபைல் பண்ணிட்டு வரீங்கன்னா, ஸோ நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக போனீங்கன்னா அவங்களே உங்கள் ஐடியில் ஓப்பன் பண்ண உடனே அது காட்டும், இது மாதிரி இந்தியா டாடா மோட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ அதனால் அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு பயந்தெல்லாம் விற்கிறதுங்கிறது அட்வைசபிள் கிடையாது தான். ஸோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் அதுக்கு பயந்து விற்கிறதுனால கூட விற்றுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்கள் விருப்பம் தான். பட் நீங்கள் எதுக்கும் உங்கள் ஆடிட்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆடிட்டரை கேட்டால் கூட ஆடிட்டருக்குமே இதை பற்றி எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஆடிட்டரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் அதுக்கு முன்னாடியே விற்கனாலும் விற்றுலாம். ஆனால் லாஸ்ட்டில் விற்றுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் மேட்ருக்கு வரேன். ஸோ வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 ஷேர் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த இதில் கேல்குலேட்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், எந்த ஒரு ஷேரையும் அவங்க சேல் பண்ணுற மாதிரி கட் பண்ண மாட்டேங்காங்க. முழுசாக உங்களுக்கு அந்த ஷேரை கொடுத்துட்றாங்க. 17 ஷேராக கொடுத்துட்றாங்க. இதுவே நீங்கள் 26 ஷேர்லேருந்து 51 ஷேர் வரைக்கும் என்ன தான் நீங்கள் நம்ம குவான்டிட்டி போட்டாலும் ஒரு ஷேர் கம்மியாகுது. ஸோ 26 ஷேர் இருக்குது. இல்லை 26லேருந்து 51 ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷேரை வந்து கம்மியாக அவங்க சேல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறதுல. இதுவே 51 ஷேர்லேருந்து 103 ஷேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஷேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 51 ஷேர்லேருந்து 103 ஷேர் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் சேல் பண்ணுறாங்க. ஸோ 104க்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலும் அதுக்கு 3 ஷேர் கட் ஆகுது. இதே 200க்கு மேலே போனால் 4 ஷேரு, 300க்கு மேலே போனால் 6 ஷேரு. ஸோ இந்த கேல்குலேட்டர் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோனில் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில எனக்கு. ஸோ சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் அவங்க ரெசிடென்ஷியல் 12 மாதமா இல்லை 12 மாதத்துக்கு மேலேயாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். குவான்டிட்டி போடுங்க, அதோட ஆவரேஜ் ப்ரைஸை போடுங்க. ஸோ மீதி டீட்டெயில் வந்து கடைசியில் அதே சொல்லணும். உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும், எவ்வளோ ஷேர் நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படிங்கிறத அதே கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் எதாவது பண்ணணுமானா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த வேலை எல்லாமே டாடா மோட்டர்ஸ்காரங்களே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயிலும் போட்டுருவாங்க. நாங்கள் இப்படி உங்கள் ஷேர் இவ்வளோ இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோ கலெக்ட் பண்ணோம், இவ்வளோ சேல் பண்ணோம், இவ்வளோ அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டோங்கிற மாதிரி மெயில் உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி மெயிலை மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரவுண்ட் ஃபிகரை பண்ணணும் இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை பார்த்து நீங்கள் வேணால் ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி இது ஒரு நாலேஜ் பர்பஸ் தான். நீங்கள் எதுக்கும் உங்கள் செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.